மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் பேர் பிரியங்கா. நான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் கீழ்மேனி கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். நான் பொன்னேரியில் இருக்க எல்என்ஜி காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் படிக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களோட வழங்கிய திட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தில் எனக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்குது. இந்த 1000 ரூபாயில் என்னோட தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னுடைய காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ 3rd இயர்ன்றதுனால லேப்டாப்பும் கொடுத்துருக்காங்க. லேப்டாப்பும் நான் வாங்கிட்டேன். நன்றி ஐயா. அதுக்கப்புறம் என்னோட அப்பா ஒரு விவசாயி. அவருக்கு மானியத்தில் எங்களுக்கு ஒரு டிராக்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திட்டத்தில் நாங்கள் பயன்பெற்றிருக்கோம். மேலும் ஐயா எனக்கு ஒரு கனவு. அந்த கனவு எங்களுடைய கிராமத்தில் மினி பஸ் வேண்டுங்க ஐயா. அது கிடைச்சதுன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க ஐயா. நன்றி. பிரியங்கா தானே உங்கள் பேர்? பிரியங்கா, வாழ்த்து. வாங்க கிட்டவாங்க. நல்லா பேசுனீங்க. உங்கள் கோரிக்கை நான் பார்த்துக்கிறேன். லேப்டாப்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு? வாங்கிட்டீங்க? எப்போ எங்கே வாங்கினீங்க? யார்கிட்ட போய் வாங்கினீங்க? எந்த இடத்துல போய் வாங்கினீங்கன்னு? எங்கே போய் வாங்கினீங்கன்னு? காலேஜில் வாங்கினேன். எந்த காலேஜ் படிக்கிறீங்க? எல்என்ஜி காலேஜ். எந்த இயர்? 3rd இயர் பொன்னேரி. வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. நீங்கள் சொன்ன கோரிக்கை இந்த மினி பஸ் சொல்கிறீங்க, அது என்னன்னு பார்த்து விசாரித்து உடனே நடவடிக்கை கூட காலப்படாமல் நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். தனக்கான கனவாக இல்லாமல் கிராமத்திற்கான கனவினை தந்திருக்கிறார்கள் கவிதா பிரியங்கா அவர்கள். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கற்பகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா, என்னோட வணக்கம். நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆண்டாரமூலம் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என் பேர் கற்பகம். நாங்கள் பயணம் செய்யும் போது கவர்மெண்ட் பஸ்ஸில் பயணம் செய்கிறோம். நாங்கள் மகளிர் குழுவில் நான் முக்கத்தொகை வாங்கி 1000 ரூபாய் வாங்கி என்னோட கனவுகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி மக்கள் குழுவில் நான் லோன் வாங்கி என் பிள்ளைங்களுக்கு நான் பயன்படுத்தி இருக்கிறேன். 4 பிள்ளைங்க எனக்கு இருக்கிறது. 4 பேருக்கும் நான் தொகையை வாங்கி நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதை மாதிரி நிலவர அட்டையில் நான் காசு வாங்கி என் பிள்ளைய படிக்க வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு குழு கணக்கிட்டையில் நான் பயன்படுத்தி எல்லாத்தையும் நான் முடிச்சிருக்கிறேன். ஐயா அவர்களே, என்னோட கனவு எங்கள் வீட்டுக்காருக்கு எங்களுக்கு ஓழைப்பு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கனவு இருக்குது. அந்த கனவை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படி தாழ்மையோட ஐயாவை கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்கள் ஊருக்கு பாலத்தில் மழை வந்தால் ஆண்டார் கிராமத்து ஆரணி பாளையத்தில் மழை வந்துச்சிங்கன்னா எங்களுக்கு எந்த பக்கமும் போக முடியாது, எந்த வழியும் தெரியாது. ஒரே தீவு மாதிரி இருக்கும். அந்த தீவில் தான் நாங்கள் இருப்போம். அப்போ மக்கள் கஷ்டத்தை ரொம்ப கஷ்டப்படுவோம். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போக முடியாது. அதே மாதிரி கர்ப்பங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கமே போக முடியாது எங்களால். அதனால தாழ்மையோட ஐயா அவர்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களுக்கு ஒரு பாலம் கட்ட கொடுக்க மாதிரி நாங்கள் அன்புடன் வரவோர்கூட கேட்டுக்கொள்கிறோம். இதோடு என்னுடைய பட்டுகிறேன். வணக்கம். கற்பகம் அம்மா. கற்பகம் உங்கள் பேர் இல்லையா? கற்பகம் தானே? கற்பகம். சரி, உங்கள் வீட்டில் பள்ளிக்கு போகிற குழந்தைங்க இருக்காங்களா? பசங்க வேலைக்கு போறாங்க. பேரனா? இல்ல, என் பிள்ளைங்க. பிள்ளைங்களா? 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்ன படிக்கிறாங்க? ஒருத்தர் காலேஜ் முடிச்சிருக்கா, ஒருத்தர் 10வது தான் படிச்சிருக்கா. கூலி வேலை தான் செய்யறோம் நாங்க. இந்த காலேஜ் போற பையனுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குதா? காலேஜுக்கு போறாங்க. 1000 ரூபாய் வாங்குறேன் ஐயா. 1000 ரூபாய் வாங்குறேன். மகத்துக்கு வாங்குறேன். தமிழ் புதலும் திட்டத்துல அதெல்லாம் வாங்கல இல்லையா? படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸ்காலர்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டாங்க. பேரம்பத்தியெல்லாம் இருக்காங்க. சரி, இந்த பாலம் சொன்னீங்க, அது என்னங்கிறத பார்த்து, அது இந்த உள்ளாட்சியா ஊராட்சி நகராட்சி? அது ஹைவேஸ் நெடுஞ்சாலைத்துறையில். அது என்னன்னு விசாரிச்சு பார்க்க சொல்றான்னு தைரியமா இருங்க, பண்ண சொல்றோம். திருப்தியா போங்க. பார்க்க சொல்ல. கற்பகம் அவர்களை தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் இருந்தும் கனவுகளை சொல்ல மக்கள் வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமுதா அவர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம்.
நான் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியம் கரிவேடு ஊராட்சி சித்தஞ்சி கிராமத்திலேருந்து வரேன். இப்போ ஐயா வந்து நீங்கள் என்னென்ன பயனடைஞ்சிங்கன்ட்டு கேட்டாங்க. இப்போ ஐயா வந்து மகளிருக்காக பல திட்டங்களை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நான் பயனடைஞ்சதை சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை அது நான் வாங்குறேன், அதில் பயனடைஞ்சிருக்கிறேன். அதில் வந்து 500 ரூபாய் சேமிப்பு தொகையாக மகளிர் குழுவில் கட்டின்னு வந்திருக்கிறேன். அதுக்கடுத்தது வந்து மகளிர் விடியல் பயணம் அதுலேயும் நான் பயனடைஞ்சிருக்கிறேன். அதில் 500 ரூபாய் சேவிங்ஸ் இருக்குது மாதம், அதுவும் குடும்ப செலவிற்காக பயன்படுது. நலம் காக்கும் ஸ்டாலின் அதில் வந்து ஐயா அவர்கள் வந்து உடல் பரிசோதனை ஃப்ரீயாக எல்லாமே செஞ்சுருக்காரு. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க ஐயா. நான் உடல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன், எங்கள் வீட்டுக்காரரும் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கடுத்தது வந்து ஆர்சிட்டியில் போயிட்டு காளான் வளர்ப்பு அது போயிட்டு ஃப்ரீயாக நாங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டோம். அதுவும் பயனடைஞ்சது. மகளிர் சுய உதவிக்குழு மூலயமா வந்து லோன் வாங்கி ஒரு மாவு மிஷின் வாங்கி நான் மாவு அரைக்கிறேங்க ஐயா. அது மூலயமாவும் நான் நல்லா பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு கனவுங்க ஐயா. இப்போ எங்கள் குடும்பத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து மேஸ்திரிங்க ஐயா. அவருக்கு வந்து அவர் பெரிய மேஸ்திரி. வீடு எடுத்து செய்யணுன்னா அவருக்கு காசு இல்லைங்க ஐயா. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு வங்கி கடன் பெற்று தருமாறு ஐயா அவர்களை பண்புடன் கேட்டுக்கொள்கிறேங்க ஐயா. பல இதில் பலன் அடைஞ்சிருக்கீங்க இல்லையா நீங்கள்? பயனடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. பல திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு இருக்கீங்க. ஆமாம் சார். எத்தனை வருஷம் மகளிர் சுய உதவி? நான் 15 வருஷமா இருக்கேன் ஐயா. சுய உதவிக்குழு பேர் என்ன? கங்கை அம்மன் மகளிர் சுய உதவிக்குழு. நான் ஊக்குனராக இருக்கிறேங்க ஐயா. அதில் மானியம் லோன்லாம் வாங்குறீங்களா? மானிய லோன்லாம் வாங்கலைங்க ஐயா. ஏன்? நான் வந்து எம்பிசிங்க ஐயா, அதனால எங்களுக்கு மானிய லோன் இல்லைங்க ஐயா. அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லா தரப்பினருக்கும் மானிய லோன் கொடுத்தா நல்லா இருக்குங்க ஐயா. எல்லாமே கொடுத்தா நல்லா இருக்கும் சார். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் கொடுத்தா நாங்களாம் எங்க சார் போறது? இப்ப வங்கி கடன்ட்டு நாங்க பேங்க்குக்கு போறோம், மானியத்தில் கொடுக்குறாங்களா லோனுன்ட்டு கேட்குறாங்க. இல்லம்மா நம்ம நேரடி கடன் தான் வாங்கி கட்டணும். இப்ப எஸ்சி எஸ்டிங்களுக்கு வந்து தாட்கோ மூலியமா லோன் வாங்கி கொடுக்குறோம், அவங்களுக்கு மானியத்தில் கிடைக்குது. எங்க எம்பிசி பிசிங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுங்கள ஐயா. அதையும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து இந்த நிச்சயமா பண்றோம். சரிங்க ஐயா. பண்றோம். அதுக்காக தான் இந்த கூட்டமே நடக்குது. இவ்வளவும் பண்ணி போறதுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு? ரைட். சரிங்க ஐயா. ரைட் ரைட். நன்றிமா. உங்க பேரு? அமுதாவன். கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள். வாழ்கம்மா அமுதா, வாழ்க. தொடர்ந்து காஞ்சிபுரம்